இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணி வச்சுக்கோங்க. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஒரு பகுதியா இலங்கைக்கு சுற்றுப்பயணம் போயிருக்கிற சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல விளையாடிட்டு இருக்கு. முதல் டெஸ்ட் போட்டியில தேவ்தத் படிக்கல்லோட சூப்பர் சதம், மனவ் சுதரோட மிரட்டல் பந்து வீச்சுனால இந்திய அணி 165 ரன்கள் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்றுச்சு. இந்த நிலையில இரண்டாவது டெஸ்ட் போட்டி கொழும்புல நடந்து வருது. டாஸ் ஜெயிச்ச இந்திய அணி முதல்ல பேட்டிங் பண்ணி 9 விக்கெட் இழப்புக்கு 503 ரன்கள் குவிச்சு டிக்ளேர் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் பேட்டிங் செய்ய வந்த இலங்கை அணி இரண்டாவது நாள் முடிவிலேயே 8 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து செம்ம நெருக்கடிக்குள்ள சிக்குச்சு. இந்நிலையில மூன்றாவது நாள் ஆட்டத்துல இந்திய பவுலர்கள் தொடர்ந்து அசத்தி வராங்க. இலங்கை அணி 265 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்து இன்னும் 238 ரன்கள் பின்தங்கிய நிலையில விளையாடிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்துல தான் சர்பராஸ் கான் செம்ம மைண்ட் கேம் விளையாடினாரு. 35வது ஓவர்ல டி சில்வா ஒரு பந்த பவுண்டரிக்கு விரட்டினாரு. அடுத்த பந்தை எதிர்கொள்ள முன்னாடி ஃபீல்டிங் எங்கெங்க இருக்கு என்று எல்லா பக்கமும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டாரு. அப்போ சர்பராஸ் கான், ப்ரோ அங்கே ஒன்னும் இல்ல, நேரா பார்த்து விளையாடு, ஏன் எல்லா பக்கமும் பார்த்துட்டு இருக்க, டைம் வேஸ்ட் பண்ணாத, பயப்படாத, தைரியமா விளையாடு, நீதானே கேப்டன்னு தொடர்ந்து பேச ஆரம்பிச்சாரு. சர்பராஸ் கான் இந்த மைண்ட் கேம் போட்ட சில நிமிடங்களிலேயே டி சில்வா கேட்ச் கொடுத்து வெறும் 8 ரன்கள்ல அவுட் ஆகிட்டாரு. முதல் டெஸ்ட்ல ஜெய்ஸ்வால் செய்த ஸ்லெட்ஜிங் செம்ம பேசு பொருளான நிலையில இப்போ சர்பராஸ் கானும் அதே ஸ்டைல்ல மைண்ட் கேம் போட்டு விக்கெட் எடுத்திருக்கிறது ரசிகர்கள் மத்தியில வரவேற்ப பெற்றுக்கு. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.